வணக்கம். உங்க கிளாஸ் ரூம்ல டெக்னாலஜிங்கிறது சும்மா ஒரு ஷோ பீஸா இல்லாம உண்மையிலே பசங்களுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு சூப்பரான டூலா எப்படி மாத்துறது, அதுக்கான ஒரு தெளிவான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு வழிகாட்டியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமா, டீச்சர்ஸா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சவால் தான் இல்லையா? ஒரு பக்கம் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர், இன்னொரு பக்கம் அதை எப்படி பசங்களோட படிப்புக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா மாத்துறதுங்கிற கஷ்டம். வாங்க, இந்த குழப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வை பார்ப்போம். சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல கிளாஸ் ரூம்ல டெக்னாலஜி யூஸ் பண்றதுல என்ன சவால் இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டி, அத ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதுக்கப்புறம் மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கும் சில ஐடியாஸ், கடைசியா நீங்க எப்படி புதுசா யோசிக்கலாம்னு முடிக்க போறோம். ரெடியா? ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை நம்ம கிட்ட டெக்னாலஜி இல்லாதது கிடையாது. ஆனா அதை எப்படி சரியா ஒரு பிளான் பண்ணி யூஸ் பண்றதுன்னு தெரியாததுதான். சோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு டூலும் சும்மா டெக்னாலஜி யூஸ் பண்றோம்னு காட்டிக்கிறதுக்காக இல்லாம பசங்களுக்கு ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கற தெளிவான நோக்கத்தோட இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நாம இந்த பகுதியுடைய இதயத்துக்கே வந்தாச்சு. ஒரு லெசனை சூப்பரா டிசைன் பண்றதுக்கு உதவுற 16 வழிகாட்டும் கொள்கைகள் அடங்குன ஒரு ப்ளூ பிரிண்ட். இதை நீங்க உங்க லெசன் பிளானுக்கான ஒரு செக்லிஸ்டா கூட வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் 1, அடிப்படை திட்டமிடல். அதாவது ஃபவுண்டேஷனை சரியா போடுறது. நீங்க எந்த ஆப் யூஸ் பண்ணலாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க லெசனோட கோல்ஸ் என்ன, அது சிலபஸோட மேட்ச் ஆகுதா, பாடத்தை எப்படி ஒரு ஆர்டரா கொண்டு போக போறீங்க, நீங்க கொடுக்கிற கண்டென்ட் உண்மையிலேயே சரியான நம்பகமான இடத்துல இருந்து வருதா, இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். அடுத்து ஸ்டெப் 2, மாணவர் அனுபவம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. ஏன்னா இது முழுக்க முழுக்க மாணவர்களை பத்தி யோசிக்க வைக்குது. டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி அவங்கள எங்கேஜ்டா வச்சுக்கிறது, ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட தேவைக்கேத்த மாதிரி பாடத்தை எப்படி மாத்தி அமைக்கலாம், இதெல்லாம் தான் ஒரு பாடத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இல்லையா? ஓகே, ஸ்டெப் 3, கருவிகளும் நடைமுறை சிக்கல்களும். அதாவது வெறும் நல்ல டூலை செலக்ட் பண்ணா மட்டும் பத்தாது. எல்லா மாணவர்களுக்கும் அது கிடைக்குதா, அவங்களோட டேட்டா சேஃபா இருக்கா, டைம் மேனேஜ்மெண்ட் சரியா இருக்கா, இந்த மாதிரி நடைமுறை விஷயங்கள்ல நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபைனலா ஸ்டெப் 4, செயல்படுத்துதல் மற்றும் மீளாய்வு. அதாவது பாடத்தை நடத்துறதும் அப்புறமா அதை பத்தி யோசிக்கிறதும். பசங்களுக்கு ஏற்கனவே டெக்னாலஜி பத்தி எவ்வளவு தெரியும், அவங்கள எப்படி டிஜிட்டலா அசஸ் பண்றது, சப்போஸ் டெக்னாலஜி வேலை செய்யலனா நம்ம கிட்ட பேக்கப் பிளான் இருக்கா, ரொம்ப முக்கியமா கிளாஸ் முடிஞ்சதும் இந்த லெசன் எவ்வளோ சக்சஸ்னு நாமளே யோசிச்சு பார்க்கணும். அப்போதான் அடுத்த தடவை இன்னும் பெட்டரா பண்ண முடியும். சரி, இவ்ளோ நேரம் தேசரி பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நிஜமான ஒரு கிளாஸ் ரூம்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்க்கலாமா? வாங்க, ஒரு ஹிஸ்டரி கிளாஸ்குள்ள போய் இந்த வழிகாட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு லைவா பார்ப்போம். இங்க நாம எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் 10வது வகுப்பு வரலாறு பாடம். டாபிக் என்னன்னா அமெரிக்கா உள்நாட்டு போர். பாருங்க, இந்த 40 மினிட்ஸ் கிளாஸை எப்படி அழகா பிரிச்சிருக்காங்கன்னு. 5 நிமிஷம் இன்ட்ரோ, 15 நிமிஷம் ஆன்லைன்ல ரீசர்ச், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அனாலிசிஸ். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரமும் அதுக்கேத்த ஒரு டிஜிட்டல் ஆக்டிவிட்டியும் இருக்கு. இதுதான் நாம முன்னாடி பேசின அந்த லாஜிக்கலான பாட ஓட்டம். இங்க பாருங்க, இந்த லெசனோட கோல் என்ன, அதுக்கு என்னென்ன டிஜிட்டல் ரிசோர்சஸ் யூஸ் பண்றாங்க, பசங்களை எப்படி அசஸ் பண்றாங்க, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, டெக்னாலஜிங்கிறது தனியா நிக்கிற ஒரு விஷயம் இல்ல, அது நம்மளோட கற்றல் நோக்கத்தை அடையிறதுக்கு உதவுற ஒரு கருவி. அவ்வளவுதான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த வழிகாட்டியெல்லாம் ஹிஸ்டரி கிளாஸ்க்கு மட்டும்தானான்னு? நிச்சயமா இல்ல. வாங்க, மத்த சப்ஜெக்ட்ஸ்ல இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சில சூப்பரான ஐடியாஸ பார்க்கலாம். இங்க பாருங்க, கணிதத்துக்கு ஒரு வர்ச்சுவல் ஸ்கேவெஞ்சர் ஹண்ட், சயின்ஸ்க்கு வர்ச்சுவல் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட், லாங்குவேஜ்க்கு டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங், ஜியோகிராஃபிக்கு வர்ச்சுவல் ஃபீல்ட் ட்ரிப். அடேங்கப்பா, யோசிச்சு பார்த்தா ஐடியாஸ்க்கு பஞ்சமே இல்ல. இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான். உங்க சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏத்த மாதிரி நீங்க எத்தனையோ விஷயங்களை உருவாக்க முடியும். சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இதை நீங்க எப்படி உங்க கிளாஸ்ல யூஸ் பண்ணலான்னு பாப்போம். இங்க இருக்கிற இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனமா நல்லா யோசிச்சு ஒரு லெசனை டிசைன் பண்றதுதான் வெற்றிக்கான சாவி. என்ன டூல்ஸ் யூஸ் பண்றோங்கிறத விட பசங்களோட கற்றல் அனுபவத்தை மையமா வச்சு நீங்க பிளான் பண்ணும்போது டெக்னாலஜி உண்மையிலே ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூலா மாறிடும். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான்.
இந்த 16 கொள்கைகள் கொண்ட வழிகாட்டிய மனசுல வச்சுக்கிட்டு நீங்க முதல்ல எதை டிசைன் பண்ண போறீங்க? உங்க அடுத்த பாடத்துல நீங்க முயற்சி பண்ண போற அந்த புது டிஜிட்டல் ஆக்டிவிட்டி என்ன? உங்க கிளாஸ் ரூம்ல ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாக்க இன்னைக்கு நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன? யோசிங்க.